திமுகவை எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்தப்போ இவருக்கு போட்டு பிரயோஜனம் இல்லைப்பா, நம்ம இவர் அதிமுக கட்சியும் பலமாக இல்லை, இவருக்கு எதுக்கு போடணும், இவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காருன்னு தூக்கி அங்கே போட்டாங்கன்னா விஜய்க்கு போட்டாங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும் லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. அப்போ இந்த விஜயும் ஊழல்வாதி தான் அப்படின்ற விஷயம் மக்கள் கிட்ட எடுபடுமான ஒரு கேள்வி. எடுபடாது. அப்போ திமுகவோட வாக்குகளை விஜய் பிரிக்க மாட்டாரான்னு திமுகவோட வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரு, என்ன முதலமைச்சராக ஏற்றுக்கணுன்றார். என்ன முதலமைச்சராக ஏற்று நீங்கள் செயல்படுங்க, நான் வரேன்றாரு. அதுக்கு எடப்பாடி எப்படி ஒத்துப்பாரு? முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். இங்கே சொன்னார்ல மதுராந்தகத்தில் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அப்போ அங்கேயும் என்டிஏ சர்க்கார், இங்கேயும் என்டிஏ சர்க்கார், டபுள் இன்ஜின். இது என்டிஏ சர்க்கார் தான் அவங்க நினைப்பாங்க, இது அதிமுக சர்க்கார் அவங்க நினைக்க மாட்டாங்க. बीजेपी की डबल इंजन सरकार होना बहुत जरूरी है. 1008 வாக்குறுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க. கல்வி கடன் ரத்துன்றீங்க, ஆண் பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பயணன்றீங்க, 2000 ரூபா உரிமை தொகை ஏற்றுறீங்க. எங்கே துட்டு இருக்குது? திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்க தெரியல. இணக்கமாக இருக்கிறதும் அடிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மிரட்டி இது பண்ணுதா, கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுதா பாஜக? கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம், நீங்கள் வாங்கி ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் வந்து நாங்கள் உங்களுடைய சாதனைகள்லாம் சொல்லிப்பீங்க, உங்கள் கட்சியை வளர்ப்பீங்க. நாங்களும் பவரில் வந்து ஷேர் இருக்கணும் எங்களுக்கும். அதனால தான் ஆந்திராவில் ஷேர் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனே பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கும். பாஜக தான் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது. இது நீதிமன்றம் ஒரு முழுமையான பதில், தெளிவான பதில் சொல்லிட்டா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூப் வச்சுட்டு அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் விளையாடுற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து லெட்டர் இன் ஸ்பிரிட்டில் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ராதாஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் கிழமை எப்படி போயிட்டு இருக்கு? ஏப்ரல் முதல் வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வட்டாரங்கள் பேசிக்கிட்டதாக வந்து செய்திகள் வெளியே இருக்குது. அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாஜகவுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ் அவர் பேசியிருக்காரு. இது மாதிரி ஏப்ரல் 2வது வாரத்தில் எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஜக சொன்னாங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட திங்கிங் அப்படி தான் இருக்கணும். பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் கேட்கும். அதனால் சந்தோஷ் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் யோசிக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இல்லை February 17 அன்றைக்கி உங்களுக்கு வாக்காளர் பட்டியலோட ஃபைனல் லிஸ்ட் வருது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் February 27 நோட்டிஃபிகேஷன். அவங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கவர்மெண்ட்டை வந்து மாரல் கோட் ஆஃப் கண்டக்டில் கொண்டு வந்துடலாம் உள்ள. அப்போ இவங்க செயல்பட முடியாது. அப்போ அதிகாரிகள் ஆட்சியை கொண்டு வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அவங்க. அதனால் வந்து அந்த ஐடியாவில் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் கொண்டு வந்து பார்க்குறாங்க. 2வது இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால், கேரளா எல்லாமே நடக்குது. வெஸ்ட் பெங்காலில் குறைஞ்சபட்சம் 5 கட்டம் நடக்கும். அப்போ நீங்கள் முதல் கட்டம் நடக்கும்போது இங்கே முதல் கட்டம் நடத்துனீங்கன்னா அது ஏப்ரல் 2வது வாரம் வச்சுக்கோங்க. அங்கே 5வது கட்டம் வந்து மே மாதம் 7ஆம் தேதி 5ஆம் தேதி வரையும் போகும். அப்போ இங்கே வந்து ஏப்ரல் 2 இப்போ 2வது வாரத்தில் நடத்தினீங்கன்னா இவர் வாக்கு இது இவிஎம்லாம் நீங்கள் 1 மாத காலத்துக்கு நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டியிருக்கும்ல. ஏற்கனவே போன எலெக்ஷன்லேயே கேட்டிருந்தார், ஏன் 49 நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம் எலெக்ஷன். ஆமாம், அது ஏன் அதை அப்போ நீங்கள் அங்கே 5வது கட்டம் நடக்கும்போது தான் நீங்கள் தமிழ்நாடு நடத்தணும். கேரளாவோ தமிழ்நாடோ ஒரே நாளில் நடத்தாத. அங்கே 5வது கட்டம் நீங்கள் எப்போ நடத்துறீங்களோ அப்போ நடத்தினா தான் ஈஸியாக இருக்கும். அங்கே நீங்கள் 5 கட்டம் நடத்துறீங்கிறதுக்கு முதல் கட்டத்தில் இங்கே நடத்த முடியாது. அப்படி நடத்தினா அங்கே ஏன் 5 கட்டம் 6 கட்டம் நடத்துனாங்கன்னா, பிரதமர் வந்து பரந்த அளவில் போய் பிரச்சாரம் பண்ணணும்ல, அவருக்கு டைம் வேணும்ல, அவருக்கு ஏற்றபடி அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்காக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்காகன்னு சொல்லுவாங்க. பிரதமரோட வசதி இருக்குல்ல, அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி 6 கட்டம் 7 கட்டம்லாம் பண்ணுறது. கேரளாவில் 2 கட்டம் பண்ணுவாங்க திடீர்னு. அங்கே வந்து எல்லாம் கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்காக. நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷ் சொல்கிறது உண்மை தான், அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தப்பு. என்றைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் 5வது கட்டம் கடைசி கட்டம் நடத்துகிறீங்களோ, 6ஓ 7ஓ கடைசி கட்டம் நடத்துகிறீங்களோ, அன்றைக்கி தான் ஒரு நாள் நடத்துகிற எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் கூட 3 கட்டம் நடத்துவாங்க. ஏன்னா அங்கே பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அப்போது கேரளா, தமிழ்நாடுலாம் ஒரே நாளில் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது கடைசி கட்டம் எப்போ நடத்துகிறீங்களோ வெஸ்ட் பெங்கால் அப்போ தான் இங்கேயும் நடத்தணும். இல்லை முன்னாடி நடத்துனீங்கன்னா நாங்கள் எதுக்கு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணணும் தேவையில்லாமல்? எல்லாம் முன்னாடியே கவுண்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பின்னாடி இஷ்யூ பண்ணுங்கள், தமிழ்நாட்டுக்கு தனியாக இஷ்யூ பண்ணுங்கள். நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு கூட முதல்ல இஷ்யூ பண்ணிக்கோங்க. வெஸ்ட் பெங்காலுக்காக எங்களுக்கு நீங்கள் முன்னாடி அட்வான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் தேர்தலாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே நாளில் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குங்க. அப்படின்னா பிரதமர் வந்து இது பண்ண போகிறாங்க. இது சட்டசபை தேர்தலுன்றப்போ உடனே இது பண்ணி 2 நாள் 3 நாளில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கு தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்து கேரளாவை அஃபெக்ட் பண்ணும், இல்லை புதுச்சேரி அஃபெக்ட் பண்ணும், இல்லை வந்து வெஸ்ட் பெங்கால் அஃபெக்ட் பண்ணும்.
இங்கே வந்து பாஜக தோக்குது, மோசமாக தோக்குதுன்னா அது ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கும்ல. வெஸ்ட் பெங்காலில் பாஜக தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் பாஜக தோக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த கட்டத்தில் கேரளாவிலலாம் எஃபெக்ட் இருக்கும்ல. பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைப்பா, சவுத்தில் செல்வாக்கு இல்லை. ஏற்கனவே பாஜக சவுத்தில் செல்வாக்கு இல்லை சார். நீங்க கேரளாலையும் சொல்றீங்க. பெருசாக ஜெயிச்சதில்லை, தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சதில்லை, பாண்டிச்சேரியில் ஏதோ ஓரளவுக்கு கூட்டணி இப்போ கேரளாவில் நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க திருவனந்தபுரம் முனிசிபாலிட்டி பிடிச்சிட்டாங்கல்ல, கார்பரேஷன். முனிசிபலுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குமான வித்தியாசன்றது கரெக்டு. அவங்க அதே பெரிய காரியமாக நினைக்கிறாங்கல்ல. முதல்ல அப்படி தான் நுழைவோம், நாங்கள் பிடிச்சிடுவோன்றாங்கல்ல. அங்கே ஒரு இப்போ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மந்திரியே இருக்கார், கிறிஸ்துவ மந்திரியே இருக்கார் பாஜகவுக்கு. அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாட்டி டஃப் ஃபைட் கொடுக்கு சிபிஎம்மை பின்னாடி தள்ளிலாம் நினைக்கிறாங்க. எப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட்டில் பின்னாடி தள்ளிட்டு இப்போ பாஜக திரிணாமுல் வந்திருக்கு பார்த்தீங்களா, காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் பின்னாடி தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டில் பின்னாடி தள்ளிட்டு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான போட்டின்ற இடத்துல அந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அது அவங்க கேரளாவை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எடுத்துக்கிட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் அதுக்குன்னு முதல்லே அட்வான்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு தமிழ்நாடோட அசம்பிளி முடிகிற காலம் இருக்குது, அதுக்கு ஏற்றபடி வைங்க. 45 நாள், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில், மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, 45 நாள் டைம் கொடுங்க. அப்போ கூட ஏப்ரல் எண்டில் கூட நீங்கள் வைக்கலாம். ஏப்ரல் எண்டில் வச்சா நீங்கள் மே ஃபஸ்ட் வீக்லேயே மே ஒரு 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் ரிசல்ட் சொல்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் கேப் வைங்க. ஒரேடியாக நான் 30 நாள் 40 நாளில் நீங்கள் கேப் வைக்கிறது நியாயம் கிடையாது ஆக்சுவலாக. இல்லை, பல இடங்கள்ல அந்த பெட்டி பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஆமாங்க, பெட்டி பாதுகாப்பு, பெட்டியில் வந்து ஏதாவது டேம்பர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அது வந்து பெட்டியை உடச்சி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. பல ஊர்களில் பல விதமாக நடந்திருக்கு. அதனால் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே. பெட்டி ரொம்ப நாள் இருந்ததுன்னா அதை வந்து வெளியிலேருந்து ரிமோட் மூலமாக அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும். அதனால் எவ்வளோ குறைந்தபட்சம் நீங்கள் அந்த வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் என்ற நாளுக்கும் ரொம்ப குறைந்தபட்ச நாட்கள் தான் கேப் இருக்கணும். ரொம்ப அதிகபட்ச நாட்கள் இருந்தால் அது சந்தேகத்துக்கு வழிவகுக்கும். ஓகே சார், இப்போது முன்கூட்டியே தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு? ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்னென்னா வந்து திமுகவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் அது சில திறப்பு விழாக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நடத்திருக்க முடியாது சீக்கிரம். அதான் அவங்க இப்போ மந்திரிகள் செயல்பட முடியாது, அதிகாரிகள் ராஜ்யம் வந்துடும். அது இன்டைரக்டாக வந்து பாஜகவுடைய ஆட்சியாக தான் மாறும். அது கவர்னர் அதிகமாக உள்ள நுழைவார் உள்ள, அதுதான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. ஏன்னா மந்திரிகள் எதுவுமே பண்ண முடியாது. கோட்டைக்கு போகிறது கூட வேஸ்ட்டு. அன்னிலேருந்து காரெல்லாம் விட்டுணும், தூக்கி போட்டுடணும். மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளுக்கு வந்துட்டுனா உங்கள் அஃபிஷியல் காரெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் சொந்த காரெல்லாம் போயிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் அது ப்ராக்டிக்கலி நீங்கள் வில் பி, உங்களுக்கு இன்னும் 2 மாதம் முழுசாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறீங்க? நீங்கள் மே மாதம் நீங்கள் தேர்தல் நடத்துங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய இடைவெளியில் எண்ணுங்க, வாக்குகள் எண்ணுங்க. இது பாஜக கவர்மெண்ட் அதெல்லாம் சொன்னால் கேட்காது. ஏன்னா இது எலெக்ஷன் கமிஷனே பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கும். ஸோ பாஜக தான் எலெக்ஷன் கமிஷனே நடத்துது. மம்தா சொன்னது கரெக்டு. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா நேரே போய் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு வந்தார். சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லை நாங்களாம் ஸ்க்ரூட்டனி பண்ணுறதுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் தர முடியாது, திருப்பி டைம் தர முடியாதுன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒருவேளை அந்த கேஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து இப்போ எஸ்ஐஆர் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா எலெக்ஷன் தள்ளி போகிறதுக்கு எஸ்ஐஆர் விஷயத்தில் எலெக்ஷன் தேர்தல் இது கோர்ட் ஒன்றுமே பண்ணாதுங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் போக்கில் தான் போகும். ஏதோ பண்ணுற மாதிரியான தோற்றம் தெரியும், கோர்ட் ஏதோ உள்ளே பூந்து ஏதோ பண்ணுற மாதிரியான. ஆனால் அது பண்ணுறதுனா தான் ஆதார் கார்டை வந்து ஏற்றுட்டுருக்கலாம். அதுக்கான வழி இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ அவசரமாக நீங்கள் தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் மட்டும் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை மெதுவாக கூட பண்ணியிருக்கலாம். சஃபிஷியண்ட்டான டைம் கொடுக்கல, இதையும் சிட்டிசன்ஷிப் ஏன் இணைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் வந்து நீதிமன்றம் ஒரு முழுமையான பதில், தெளிவான பதில் சொல்லித்தா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூப் வச்சுட்டு அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் விளையாடுற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து லெட்டர் இன் ஸ்பிரிட்டில் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. ஆதார் கார்டையும் நீங்கள் பார்க்கலாம், அப்படி ஏற்றுக்கலாம். இவங்களும் ஆதார் கார்டையே கண்டிப்பாக சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு. அது ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காத போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்களே தவிர, அதாவது இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து சில எதிர்க்கட்சி மாநிலங்கள் அமல்படுத்த மாட்டேன்ட்டானுங்க. அதுக்கு பதிலாக இந்த வழியை யூஸ் பண்ணி ஒருத்தரோட சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுறானுங்க. அதுதான் நாங்கள் உங்கள் குடியுரிமை சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கு என்ன, அதுக்கு நம்ம சொன்னால் நீங்கள் வந்து ஊடுருவல்காரர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்றாங்க. ஊடுருவல்காரர் இன்றைக்கி நேற்றுக்கு வந்தான், அவன் என்றைக்கோ வந்தான், 71 முன்னாடியே வந்துட்டான் இந்தியாவில். ரோஹிங்கியாலாம் அப்போ வந்துட்டு தான் இருக்கான். நீங்கள் அப்போ ஊடுருவல்காரர் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, நீங்கள் தானே பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் அலோவ் பண்ணீங்க. நீங்கள் அலோவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மற்றவங்கள சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் வந்து பாஜக வந்து அவங்க திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க சார். அவங்களுக்கு எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது, எல்லா அமைப்புகளும் அவங்க அமைப்புகளாக மாறிடுது. இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நியாயமாக நடந்தால் அது வந்து பெரிய அதிசயமாக பார்க்கணும் நம்ம. ஓகே சார், தமிழ்நாட்டின் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்குள்ளே தான் ஏடிஎம்கே இருக்குது, 10 கட்சியில் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதிமுகவை பார்த்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானே அது? என்டிஏக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி கூட சந்தோஷம் தான் பேசியிருக்காரு.
பாஜக வந்து தங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் தேசிய ஜனநாயக முன்னணியோட ஆட்சின்னு தான் சொல்லணும்னு பேசியிருக்காரு அவர். அது உண்மை தானே? பிரதமரும் அவர் தான் பேசுகிறாரு, அமித்ஷாவும் அவர் தான் பேசுகிறாரு. அதிமுக தலைமையில் தானே அந்த கூட்டணி இருக்கு. அது நீங்கள் சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை, எடப்பாடி தான் முதலமைச்சர், எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே. அவங்க வந்து தேசிய ஜனநாயக முன்னணி என்டிஏ அப்படின்னு என்டிஏ கூட்டணி. அப்படி என்டிஏன்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா ஓட்டு விழுமான்னு ஒரு கேள்வி. அது அவங்க தான் பார்த்துக்கணும். ஒருவேளை அதிமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்களே நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம பாயிண்ட் அதிமுக அப்படின்னா தான் பிராண்டு, அதிமுக அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் இங்கே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அவங்க தான் பிராண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா என்டிஏன்ற விஷயத்த அவங்க எந்த ஊரில் வந்து கூட்டணி வச்சு போட்டி போட்டாலுமே என்டிஏன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த கட்சி லோக்கல் கட்சியை சொல்கிறதே கிடையாது. வேணால் இந்த லோக்கலில் இருக்கிற லீடர்ஸ் வேணால் அதிமுக தலைமைன்னு நயினார் நாகேந்திரன் வேணால் சொல்லலாம், அண்ணாமலை வேணால் ஒரு கம்பல் பண்ணால் சொல்லலாம், மற்ற யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா கூட ஒருங்கிணைந்த அளவில் இந்தியாவில் பாஜக ஆளும் இன்னொரு மாநிலமாக தான் தமிழ்நாடு பார்க்க. அதான சொன்னார் பிரதமர், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் ஏன் சொன்னார்? இங்கே சொன்னார்ல மதுராந்தகத்தில் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அப்போ அங்கேயும் என்டிஏ சர்க்கார், இங்கேயும் என்டிஏ சர்க்கார், டபுள் இன்ஜின். இது என்டிஏ சர்க்காருன்னு தான் அவங்க நினைப்பாங்க, இது அதிமுக சர்க்கார்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அதிமுக வந்து மெஜாரிட்டியாக வந்துடுத்து வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இதில், அது வந்து பாஜகவுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தே தரணும், இல்லாட்டி ஃபண்ட்ஸ் கிடையாது. அதிமுக மெஜாரிட்டியாக வந்தாலுமே இல்லாட்டி ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதில் தெளிவாக இருக்காங்க பாஜக. இப்போ மிரட்டி இது பண்ணுதா, கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுதா பாஜக? கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம், நீங்கள் வாங்கி ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் வந்து நாங்கள் உங்களுடைய சாதனைகளாக சொல்லிப்பீங்க, உங்கள் கட்சியை வளர்ப்பீங்க, நாங்களும் பவரில் வந்து ஷேர் இருக்கணும் எங்களுக்கும். அதனால தான் ஆந்திராவில் ஷேர் வாங்கிட்டாங்க. இப்போ ஆந்திராவில் பாஜக மந்திரி சபையில் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க ஏன் எவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க? பாஜக மந்திரி சபையில் இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. அவங்களும் அங்கே கட்சியை வளர்க்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். நாங்கள் சும்மா வந்து ஃபண்ட்ஸை தூக்கி கொடுத்துட மாட்டோம். நீ 1008 வாக்குறுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க, கல்வி கடன் ரத்துன்றீங்க, ஆண் பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பயணன்றீங்க, 2000 ரூபா உரிமை ஏற்றுறீங்க, எங்கே துட்டு இருக்குது? நீங்கள் தானே சொல்கிறீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட், நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்களே 2000 ரூபாய் எதை நம்பி போகிறீங்க? அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதிமுகவில்? நாங்கள் வந்து மத்திய அரசோட ரொம்ப சுமூகமான உறவு வச்சுன்னு வாங்குவோம். சுமூகமான உறவு இல்லை. நீங்கள் மெஜாரிட்டி வந்தாலும் பிஜேபி ஆள் உள்ள பவரில் இருக்கணும் அங்கே, இல்லாட்டி உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்காது. ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க கல்வி நிதியோ இல்லை மற்ற பேரிடர் நிதியோ இதெல்லாமே இன்னுமே அதை பற்றிலாம் என் எடப்பாடி வாய் திறக்கணும். அதை பற்றிலாம் வாய் திறக்க மாட்டார். திமுக கவர்மெண்ட் கெட்ட பேர் வாங்குது. திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்க தெரியல. இணக்கமாக இருக்கிறதும் அடிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏங்க ஒரு உரிமையாக கேட்குறது ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து கல்வி நிதி கொடுக்கல, நீங்கள் ஜல்ஜீவன் நிதி கொடுக்கல, நீங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு நிதி கொடுக்கல, இதெல்லாம் எத்தனை தடவை கேட்க முடியும்? அதுக்கு போய் டெல்லியில் போய் காலை தொட்டு கும்பிட்டு இருக்க முடியும்? மாநிலங்கள் என்ன அடிமை பிரதேசங்களா? ஆனால் மறைமுகமாக வந்து அதிமுகவும் திமுகவும் பாஜக சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் தான் முரண்பட்டு நிற்கிறாங்க. நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அவங்க இருக்கலாம் சார், அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு வழக்கு வம்பு பல பிரச்சனைகள் இருக்குது. அதிமுக உட்கட்சி அரசியலையே பாஜக தானே காய்களை நகர்த்துது. திமுகவிலே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நம்ம செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஐபி ரேசாமி ஆகட்டும் சரி, அமைச்சர் துரைமுருகன் ஆகட்டும் சரி, இப்போ சமீபத்தில் இவர் KN நேரு ஆகட்டும் சரி, இவங்க மேலே இந்த ஊழல் புகார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை இருந்தாலுமே பெருசாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நோக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்க சொல்கிறாங்க சார். இவங்க அதுக்குன்னு பிஜேபியோட சேர்ந்து குழாவின்னு இருக்காங்க. டெய்லி பிஜேபி வந்து அறிக்கை தான் விட்டுன்னு இருக்காங்க. திமுகவில் பிஜேபியை டெய்லி கண்டம் பண்ணாத நாளே கிடையாது. தினசரி பிஜேபி அட்டாக் தானே போயிட்டுருக்கு. நேற்று நடந்த இளைஞர் மாநாடு முன்னிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா பாஜக அட்டாக் தானே போயிட்டுருக்கு. தொடர்ந்து பாஜக அட்டாக் தான். திமுக வந்து வைக்கிறதே பாஜக அட்டாக் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் நிறையா இருக்குது. அதுக்கு உதாரணம் வந்து ஓட்டர் கருத்து கணிப்பு. ஓட்டர் கருத்து கணிப்பில் என்ன கேள்வி கேட்டாங்க? இன்றைக்கி பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. 45% இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் எலெக்ஷனுக்குமான வித்தியாசன்றது இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஜனங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரித்து தான் பார்க்குறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போ பிஜேபி வேணுமா வேணாவா, இல்லை மோடி வேணுமா வேணாமான்ற ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அதே ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போ பிஜேபின்றது ஒரு பெரிய ஃபேக்டராக இல்லை, ஏடிஎம்கே தான் பெரிய ரோல் ஃபேக்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா அப்படி பிஜேபி வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு ஜனங்க நினச்சிருந்தா 2021 4 பிஜேபி எம்எல்ஏ சொந்தே இருக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் சரி, கூட்டணியில் இருந்தாங்க வந்தாங்க அவங்க. இல்லை சார், அதுதான் அந்த ஃபேக்டர்ன்றது இப்போ ஸ்டேட் இல்லை. நீங்கள் சொல்கிறது ஸ்டேட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2 வித்தியாசத்தை சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் அவங்க 45% போட்டானா கூட நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு 5% டிஸ்கவுண்ட்டே கொடுங்க திமுகவுக்கு, ஆன்டி இன்குபன்சின்னு வச்சு. அப்போது அந்த 40 தான் இருக்கும். இல்லை 10% கொடுங்க, அப்போது அது அதிமுகவோட அதிகமாக இருக்கும். அதிமுக இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே விஜய் ஏறின்னு இருக்கான் மேலே. அவன் விஜய் ஏற அதிமுக அது குறைஞ்சின்னு இருக்குது. கீழே 37 33 ஆகிடுது. அப்போ திமுகவோட வாக்குகளை விஜய் பிரிக்க மாட்டாரான்னு? திமுகவோட வாக்குகளையும் விஜய் பிரிப்பார். மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்டு, நாட் முஸ்லீம்ஸ். கிறிஸ்டியன்களில் கொஞ்சம் ஓட்டை அவர் பிரிப்பார். மற்றபடி அவர் பெரிய டேமேஜ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டை வந்து அதிமுகவுக்கு முழுசாக போய் இந்த எதிர்ப்பு ஓட்டை கம்ப்ளீட்டாக பிரிக்கிறாரு.
கம்ப்ளீட்டாக பிரிக்கிறாரு. அதுதானே அதிமுகவுடைய பலம் என்ன சார்? திமுகவை பிடிக்காதவங்க அதிமுகவுக்கு போடுறாங்க, திமுக கவர்மெண்டோட செயல்பாடுகள் பிடிக்காதவங்க அதிமுக போ இதானே இது நாள் வரையும் நடந்த விஷயம். அப்போ திமுகவை எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்தப்போ இவருக்கு போட்டி பிரயோஜனம் இல்லைப்பா, நம்ம இவர் அதிமுக கட்சியும் பலமாக இல்லை, இவருக்கு எதுக்கு போடணும், இவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காருன்னு தூக்கி அங்கே போட்டாங்கன்னா விஜய்க்கு போட்டாங்கன்னா எப்படி? பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கிற அப்படின்னா விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள், ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜகவோட அதிமுக போல அல்ல, அதிமுக வந்து தாவேக்காவோட போயிருந்ததுன்னா திமுகவுக்கு ரொம்ப சோதனையாக இருக்கும். அவங்க தப்பு, அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பாஜக அவங்கள விடலை அதிமுகவை. அவங்க தாவேக்காவோட பேசி பார்த்தாங்க, அங்கே சீட்டு கிட்டலாம் பிரச்சனையெல்லாம் போயிருந்தது. இந்த சமயம் பார்த்து அமித்ஷா என்ன பண்ணிட்டார், தூக்கி எடப்பாடியை தூக்கி உள்ளே கொண்டுட்டார். இல்லை, அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போவும் ட்ரை பண்ணாங்க சார், கடைசி வரையும் ட்ரை பண்ணாங்க. இப்போ அதான் சொன்னார் விஜய், சொன்ன அழுத்தம்லாம் என்கிட்ட வச்சு வைக்க முடியுமா, அழுத்தம்லாம் கேட்டார்ல, சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்தப்போ தான் அதெல்லாம் சொன்னார். அவர் கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, உங்கள் கூட்டணிக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, ஒருவேளை இப்போ விஜய் வந்து தீவிரமான அரசியல் இறங்கி திமுக அதிமுக ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எதிர்க்கிறான்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக விஜய் எதிர்க்கவே இல்லைன்றதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக வந்து திமுக பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அதிமுக அழுத்தம் கொடுத்தும் பாஜக அழுத்தம் கொடுத்தும் விஜய் ஏற்றுக்கலாம், விஜய் ஒரு ஸ்ட்ராங் பவராக இருக்காருன்றதான் நம்ம. விஜய் வந்து அங்கே போய் சேர்ந்தா அவங்க மெகா கூட்டணி அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது கூட உண்மையாக கூட இருக்கலாம். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் அவர் அங்கே போகாதனால ஓட்டு பிரியும். அவர் ஏன் போலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் கொள்கை சார்ந்த விஷயம். அவர் என்ன சொல்றாரு, என்ன முதலமைச்சராக ஏற்றுக்கணுன்றார், என்ன முதலமைச்சராக எடுத்து நீங்கள் செயல்படுங்க நான் வரேன்றார். அதுக்கு எடப்பாடி எப்படி ஒத்துப்பார்? அவர் முதல்வராக இருந்தவர், அவர் முதல்வர் கனவுலேயே சுற்றின்னு இருக்கார். ஆனால் அதிமுக ஒன்றுபடுத்துறதுக்கு விரும்ப மாட்டேன்றார். அப்படி இருக்கிறவர் அவருக்கு எல்லா கட்சியும் பாஜக தான் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து முதல்வர் ஆகணும்னு மட்டும் ஆசை இருக்குது, ஆனால் வந்து கூட்டணியும் பலப்படுத்த மாட்டார், தன் கட்சியும் ஒன்றுபடுத்த மாட்டார். இப்படி ஒரு அவர் இருந்தார்னா அப்புறம் வந்து இவர் ஏன் அங்கே போகணும், நான் முதல்வர், என்னை முதல்வர் ஒத்துக்கோங்க நான் வரேன்றாரு. அவங்க ஒத்துக்க ரெடியாக இல்லை. அப்போ நான் தனியாகவே போகிறேன் அதிமுக அட்டாக். அவருக்கு இப்போ ஏன் அதிமுக அட்டாக் ஆரம்பித்தார்னா, அதிமுக ரெண்டையும் பிடிக்காதவங்க ஓட்டு தனக்கு வரணும் தான் அதிமுக அந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு சங்கு இருக்குது, அது ஒரு 10% இருக்குது. அது எப்பயுமே இந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாறி மாறி போகிற அதை பிடிக்கணுன்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக. இப்போ அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு எதிராகவும் இருக்கும். அப்படின்னா எந்தெந்த மாதிரி ஏரியாவில் அவர் வந்து இதை ரொம்ப வீரியப்படுத்துறதுக்கான தேவைகள் இருக்குது? ஏன்னா ரொம்ப மேம்போக்காக சொல்லிட்டு இருக்காரு, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சியும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடிமை கொத்தடிமைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி போயிட்டு இப்போது விஜயும் ஒரு ஊழல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விஜயும் ஊழல்வாதி தான் அப்படின்ற விஷயம் மக்கள்கிட்ட எடுபடுமான்னு ஒரு கேள்வி. எடுபடாது. விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்திருக்காரு. இது எம்ஜிஆர் மேலேயே இந்த குற்றச்சாட்டு இருக்குது சார். அவர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வெளிநாடு போயிட்டு வந்தபோது அந்நிய செலவாணி முதலீடில் வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போவே இந்திரா காந்தி அரசு வந்து அவர் மேலே கேஸ்லாம் போட்டு அவர் போய் சாஸ்திரி பவனில் ஃபெரா ஆஃபீஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய நடிகரை பெஞ்ச் சிவாஸ் ஆக்சுவலி சிட்டிங் இந்த பெஞ்ச் ஃபார் சம் டைம். ஸோ அது மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அது மாதிரிலாம் வந்து அப்புறம் தான் அவர் 72 கட்சியை உடச்சு வெளில வர்றார். ஸோ இது பின்னாடி அவரை மிரட்டி ஒரு வேளை இந்திரா காந்தி பண்ணிட்டாங்க, திமுக பலம் பெறதை அவங்க விரும்பலை அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேச்சு அந்த காலத்தில். எமர்ஜென்சி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்கல. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி ஆதரிச்சார் எமர்ஜென்சி நேரத்தில், கருணாநிதி எதிர்த்தார், அதனால தான் எல்லாம் உள்ளே போனாங்க. ஸோ அதனால் அப்போ இந்திரா காந்திக்கு என்ன பயம்னா வந்து திமுக பலம் பெற்று 71 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, திமுக ரொம்ப பலம் வந்துடுமோ பலமாகிடுமோ அப்படின்னு ஒரு ஸோ அடக்கி வைக்கணுன்ற லெவலில் அவங்க போயிட்டாங்க ஆக்சுவலாக. அதில் தான் 72 எம்ஜிஆர் பிரிஞ்சு போனார். அவர் கணக்கு கேட்டார்ன்றது வேறு விஷயம். அதில் சில திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி ஒட்டு காங்கிரஸ்ன்னு தான் சொன்னாங்க. அப்போ திமுக வந்து எம்ஜிஆர் வந்து ஒட்டு காங்கிரஸ்னாங்க, காங்கிரஸ் மிரட்டிட்டு இந்திரா காந்தி மிரட்டிட்டாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி இப்போது இந்த கருப்பு படம் இந்த விஷயங்கள், அவர் வந்து புலி படத்தோட வருமானத்தை காமிக்கல, அவருக்கு அபராதம் போட்டாங்க, இல்லை அவரோட கார் விஷயங்கள், அவருக்கு இம்போர்ட் டேக்ஸ் அது இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்து என்ன சார் அவர் பண்ண முடியும்? இந்த இன்கம் டேக்ஸ் கேஸ்லாம் இந்த ஜெயலலிதா 20 வருஷம் இன்கம் டேக்ஸோட கேஸ் ஆடிந்தாங்க அவங்க, 20-25 வருஷம். அதெல்லாம் இப்போ முடியாது வந்து தீர்ப்பளித்து பரப்பனக சிறையில் வச்சிருந்தாமே அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அதான் அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண, நீங்கள் பொது பணத்தில் ஊழல் பண்ணீங்களா தான் பாயிண்ட். அவர் நேர்மை இல்லைன்றது உண்மை. விஜய்கிட்ட வந்து ஒரு நேர்மை இல்லை, தன்னோட வருமானத்தை ஒழுங்காக காமிக்கல, புலி படத்தோட வருமானத்தை காமிக்கல, அதனால தான் 1.5 கோடி ரூபாய் அபராதம். அது உண்மை. உனக்கு நேர்மை இல்லை, நீ மற்றவங்களை சொல்கிறதுக்கு உனக்கு யோகியதை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, எடப்பாடி கேட்குறாருல, அது கரெக்டு. ஆனால் அந்த விஷயம் வந்து பொது பணத்தில் ஊழல் பண்ணவங்களே தமிழ்நாடு மன்னிக்குதுன்னா இது அவரோட சொந்த விஷயம். இதை வந்து அவ்வளோ தூரம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது எடுத்துக்க மாட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் பொது பணத்தில் ஊழல் பண்ணது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களே நீங்கள் மன்னிக்கிற லெவலில் தான் மக்கள் இருக்காங்க. அப்போ இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துப்பாங்களாம், எடுத்துக்க மாட்டாங்க. விஜயுடைய பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அது வந்து இதை கம்ப்ளீட்டாக பின்னுக்கு தள்ளிடுது ஆக்சுவலாக.
ஓகே சார். ஆனால் தொடர்ச்சியாக அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள், அந்த வரி ஏய்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க திடீர்னு விஜய் பக்கம் திரும்பினாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுகம் சரி எல்லாருமே சரி. விஜய் வந்து திடீர்னு ரொம்ப ஓவர் அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்க்க. ஒன்றும் இல்லை, அவங்கள ஓட் பேங்க்கில் கை வைக்கிறார். ஒரு ஓட்டர்லேயே அவங்க 8லேருந்து 5 ஆகிட்டாங்களே அந்த கருத்து கணிப்புலையே. அவர் ஓட் பேங்க்கில் இவங்க கை வைக்கிறாங்க. அவர் இளைஞர்கள் ஓட் பேங்க் அங்கேருந்து கொஞ்சம் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுங்க. அவரோட நாம் தமிழர்லேயே அவரோட மாவட்ட செயலாளர் பல பேர் வந்து கீழ் லெவலில் விலகி போயிட்டாங்க. இல்லை, அவர் அது பெரியார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவ். அது எடுத்தது ரொம்ப தப்பு. அவர் எடுத்துக்கூடாது ஆக்சுவலாக வந்து. அதாவது நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. இங்கே வந்து 70-80 வருஷமாக ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு சார் தமிழ்நாட்டில். பெரியாரை வந்து ஒரு ஐக்கானாக வச்சுருக்காங்க. ஒரு கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தில் அவர் எதிர்க்கணும்னா கூட பெண்களுக்கான சுயசார்பு விஷயங்களையோ, அந்த மாதிரி சுயமரியாதை விஷயங்களையோ, பகுத்தறிவு விஷயங்களையோ, இல்லை சமூக நீதி விஷயங்கள்லையோ அவர் வந்து ஒரு போற்றப்படுற ஒரு தலைவராக இருக்கார். நீங்கள் அவரை எதிர்த்து களமாடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை போய் பெரியார் மண் கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் கன்சாலிடேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு எதிராக வரும். உங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களே கூட எதிராக இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு மைனாரிட்டி உங்களை விட்டு எதிர்த்து வெளில என்ன இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. என்ன அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் இறந்து போயிட்டார், அவரை போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் பெரியார் கொள்கைகளை வந்து விமர்சிக்கலாம், ஆனால் வந்து இது மாதிரி டேமேஜிங்காக இப்படி பர்சனலாக நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத இருக்கலாம். அதனால தான் அவரோட ஓட் பேங்க் வந்து ஓட்டரில் குறைஞ்சிருக்கு. இன்பட் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவர் ஓட் பேங்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவர் ரொம்ப தைரியமாக சில கருத்துக்களை சொல்லணும்னு சொல்கிறாரு. அது சில போது அரசியலில் வந்து அவருக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணான நேரத்தை நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.